இந்திர பதவி, பிரம்ம பதவி, இப்படியெல்லாம் பதவிக்கு ஆசை கொண்டு அந்தந்த பதவிக்கு உரியதான புண்ணியங்களை எல்லாம் சம்பாதித்துக் கொண்டு நாம் அந்த பதவியை அடைந்திருந்தால் கூட அத்தகைய பதவிகள் நிரந்தரமானவை அல்ல என்பதை நாம் பலமுறை இதிகாச புராணங்கள் வாயிலாக அறிந்து வருகிறோம். ஏனென்றால் பிரம்மதேவருக்கு ஆபத்து நேரிட்டது, அவருடைய சுவடியானது பறிக்கப்பட்டது. பிரம்மதேவர் சுவடியை இழந்ததினாலே, வேதத்தை இழந்ததினாலே பரிதவித்தார். இந்திரனுடைய பதவிக்கு அவ்வப்பொழுது இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், விருத்ராசுரன் முதலானவர்களாலே அவ்வப்பொழுது ஆபத்துக்கள் நேரிட்ட வண்ணம் தான் இருந்தன. எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்திரன் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்கிறான் என்றால், விவேகியான ஒரு புருஷன் நன்கு ஆராய்ந்து பார்த்தானேயானால் இவையெல்லாம் என்றுமே நிரந்தரம் அல்ல என்பதை நன்கு உணரலாம். தற்பொழுது ராமானுஷர் புற்றினை கரைத்து அதிலிருந்து எம்பெருமானுடைய திவ்யமான அற்புதமான அந்த திருமேனியை பார்த்த மாத்திரத்தில் மதியிழந்து ஆச்சரியகரமாக சேவித்தார். இந்த இடத்தில் மதியிழந்ததனுடைய காரணம் என்ன? மோகம். இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு தேஜோ விசேஷமா, இப்படி ஒரு தேஜோ புஞ்சமா இந்த எம்பெருமான் ஏனப்பா புற்றுக்குள்ளே நீ அமைந்திருந்தாயே, புற்றினுள்ளே நீ வாசம் செய்தாயே என்பதாக சுவாமி அறை மோகத்தை அடைந்து அந்த பெருமானை சேவித்து ஆச்சரியகரமாக அந்த பெருமானுடைய திருமேனியில் ஒட்டி கொண்டிருந்ததான அசுத்தங்களை எல்லாம் நீக்கி நன்கு க்ஷீரத்தினாலே அபிஷேகம் செய்து அரசனை கொண்டு இப்பெருமானுக்கு ஒரு அற்புதமானதொரு ஆலயம் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதாக திருவுள்ளம் கொண்டார். ராமானுஜருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தானே அரசன் காத்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் அடுத்து செயல்படுத்துவதற்கு அரசன் தயாராக இருந்த காரணத்தினாலே அழகானதொரு ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது. இந்த க்ஷேத்திரத்தில் மொத்தம் 8 தீர்த்தங்கள் உள்ளன என்பதை பார்த்தோம் அல்லவா? அந்த தீர்த்தத்தின் விவரணத்தை அடுத்து பார்க்க போகிறோம். இப்பொழுது கல்யாணிக்கரையில் சாட்சாத் சனத்குமாரராலே ஆராதிக்கப்பட்டு அவராலே எழுந்தருள பண்ணப்பட்ட பிரம்மலோகத்திலிருந்து பிரம்மதேவர் மூலமாக அடையப்பட்டதான திருநாரணனுடைய அற்புதமான மூலமூர்த்தி திருவுருவம் இங்கே காண்பிக்கப்படுகிறது. மூலமூர்த்தி விசேஷம். அதனை ராமானுஜர் பிரதிஷ்டை செய்வித்தார். திருவரங்கத்திலிருந்து வருவிக்கப்பட்டதான ஆகம வல்லுநர்களான அர்ச்சகர்களை கொண்டு இங்கே பெருமானுக்கு அற்புதமானதொரு ஆலயம் நிர்மாணம் செய்து அந்த ஆலயத்தில் பெருமானுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பெருமான் பிரதிஷ்டையானார். ஆனால் இந்த பெருமானுடைய மூலமூர்த்தி மட்டும்தானே இப்பொழுது எழுந்தளிருக்கிறார். பெருமானுக்கு நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்பத்சரோத்சவாதிகள் செய்யும் பொழுது பிரம்மோத்சவம் முதலான கால விசேஷங்களில் பெருமானை நாம் வெளியில் எழுந்தருள பண்ண வேண்டாமா? இதோ சமீபத்தில் தானே இந்த திருநாராயணபுரத்தில் வைரமுடி என்னும் உலக புகழ் பெற்ற உற்சவம் நடைபெற்று முடிந்தது. வைரமுடி சேவிப்பதற்காக லட்சோபலட்சம் மக்கள் வந்து குழுமி இருந்தார்களே. மூலமூர்த்தியான பெருமானை மட்டும் சேவித்திருந்தால் போருமா? உற்சவர் வெளியில் புறப்பாடு கண்டறிடுவதனுடைய நோக்கம் என்ன? எல்லோரும் சேவித்துய்ய வேண்டும், அதுதானே உத்தேசம். ராமானுஜர் இப்பெருமானுடைய உற்சவர் திருமேனி எங்கு சென்றது? உற்சவர் திருமேனியை காணவில்லையே. சனத்குமாரர் மூலவரை மட்டும்தான் ஆராதித்தாரா அல்லது உற்சவரையும் சேர்த்து ஆராதித்தாரா? பிராச்சீனமாக இவ்வளவு பெரிய சன்னிதானம் அமைந்திருந்தது என்றால் அங்கே பெருமானுடைய உற்சவ திருமேனி இல்லாமல் இருக்குமா? ராமானுஜர் யோசித்தார். நாமும் அதனை யோசிக்க வேண்டாமா? அந்த உற்சவரை குறித்து செய்திகளை அறிய வேண்டும் அல்லவா? அதற்கு மறுபடியும் புராணத்திற்குள்ளே நாம் செல்ல வேண்டும். மறுபடியும் நாம் இந்த புராணத்தின் நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும். கீழே புராணத்தின் வாயிலாக என்ன அறிந்தோம் என்றால், பிரம்மதேவரிடத்தில் சனத்குமாரர் பிரார்த்தித்தார். அதற்கு முன்பாக பிரம்மதேவர் உலகத்தை சிருஷ்டி செய்யும் பொழுது தான் ஆராதிப்பதற்கு ஒரு திருமூர்த்தியை பகவானிடம் பிரார்த்தித்தார். அப்படி பகவான் அவருக்கு அளித்ததான திருமூர்த்தி திருநாராயணன். அந்த திருமூர்த்தியைத்தான் தற்பொழுது சனத்குமாரர் பெற்று வந்து இங்கே திருநாராயண பர்வதத்தில் பிரதிஷ்டை செய்து ஆராதித்து வந்தார். இவர் பெருமானை இந்த திருத்தலத்தில் பிரதிஷ்டை செய்து ஆராதித்த பொழுது, புஷ்கரணியின் கரையில் பிரதிஷ்டை செய்து ஆராதித்த பொழுது அத்தனை மகரிஷிகளும் மகாத்மாக்களும் சித்த கந்தர்வ கந்தர்வ கிண்ணற கிம்புருஷ சாரண தேவஜாத்தியர்கள் எல்லோரும் வந்து கல்யாணம் 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 என்பதாக
மங்களம் சொன்னார்களாம். கல்யாணமாவகது கார்த்த யுகம் ஸ்வதர்மம். சுவாமி தேசிகன் விசேஷமான அந்த பத்ரிகாசிரமத்தின் வைபவத்தை சொல்லும் பொழுது சாதிப்பார். கல்யாணம் என்ற சப்தத்திற்கே மங்களம் என்பதாகத்தான் பெயர். இவர்கள் கல்யாணம் 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 என்று மங்களம் பவத்து மங்களம் பவத்து. பெருமான் இங்கே எழுந்தருளி விட்டார், பெருமான் இங்கே பக்தர்களுக்கு 12 காலம் அருள் பாலிக்கப் போகிறார், யுகம் யுகமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கப் போகிறார் என்னும் ஆனந்தத்தினாலே பூரிப்பினாலே இவர்கள் கல்யாணம் 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 என்பதாக சொன்னார்களாம். எனவேதான் இந்த புஷ்கரணிக்கு கல்யாணி புஷ்கரணி என்று திருநாமம் ஏற்பட்டது. அதைத்தான் பின்னாளில் ராமானுஜர் மாருதி சிறியாண்டானிடம் தெரிவிக்கப் போகிறார். கல்யாணி என்னும் இதனுடைய பெயர் பொருள் உரைத்ததாக விளங்குகிறது என்று சாதிக்கப் போகிறார். இவையெல்லாம் வரலாற்று பேருண்மைகள். பிரம்மதேவர் தன்னுடைய பெருமானை தன் பிள்ளையான சனத்குமாரரிடத்தில் அளித்ததினாலே தான் எது கொண்டு திருவாராதனம் செய்வது என்று யோசித்தார். இவர் திருவாராதனம் செய்ய வேண்டாமா, தான் எது கொண்டு திருவாராதனம் செய்வது என்பதாக யோசித்து மறுபடியும் பெருமாளை பிரார்த்தித்துக் கொண்டார். அப்படி பிரார்த்தித்த பொழுது பகவான் தன் மானசீகமாக தன் மனசினாலே அவருடைய சங்கல்ப விசேஷத்தினாலே ஒரு மூர்த்தியை சிருஷ்டித்தான். சென்ற முறை பிரம்மதேவருக்கு அளித்தரை போன்று மூலமூர்த்தியாக இல்லாமல் இவர் உற்சவமூர்த்தி, அழகான சிறுமூர்த்தி, சொக்கிப் போகும் அழகான அந்த சிறுமூர்த்தி. ஒரு சிறு குழந்தையைப் போல இருக்கும் இந்த மூர்த்திக்கு என்ன திருநாமம் என்று பிரம்மதேவர் கேட்க, என் ஹிருதயத்திலிருந்து உண்டான காரணத்தினாலே இந்த திவ்யமூர்த்தி ஹிருதயோத்பவர் என்றும் திருநாமத்துடன் விளங்க கடவர். பெருமானுடைய திருவாக்கு ஹிருத்யோத்பவர் அல்லது ஹிருதயோத்பவர். சந்தோஷமானதொரு சமயத்தில் பெருமானுடையதான திருமார்பிலிருந்து மனசிலிருந்து உண்டானதினாலே இவர் ஹிருதயோத்பவர். பிரம்மதேவர் மகிழ்ச்சியுடன் அந்த பெருமானுக்கு திருவாராதனங்கள் செய்து வந்தார். இது தொடர்ச்சியாக 12 காலமாக நடைபெற்று வருகிறது. இதன் நடுவில் இன்னொரு நிகழ்ச்சி, கதை கதைக்குள் கதை கதைக்குள் கதை என்பதாக சொல்கிறோம் அல்லவா. சில விஷயங்கள் எல்லாம் அந்த ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கக்கூடிய அவற்றையெல்லாம் அனுபவித்தால் தான் சுவாரஸ்யம் தட்டும். அந்த சுவாரஸ்யத்தை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது இதற்குள்ளே ஒரு கதையை பார்க்க வேண்டும். ஆராத அருளமுதம் பொதிந்த கோவில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோவில், தோலாத தனி வீரன் தொழுத கோவில். திருவரங்க திருப்பதிக்கு சுவாமி ராமானுஜர் எழுந்தெழுவதற்கு முன்பாக இத்திருவரங்க திருத்தலத்தை குறித்ததான சிறப்பு செய்திகள், சிறப்பு வரலாற்று விஷயங்கள், புராண விஷயங்கள் நம்மாலே சுருக்கமாக அறியப்பட்டன. விஸ்தரித்து நாம் திருவரங்க மகாத்மியத்தை அந்த இடத்தில் சொல்லவில்லை, இப்பொழுதும் அது சொல்லப் போவதில்லை. ஆனால் அதனை ஞாபகப்படுத்துகிறோம். சிம்ஹாவலோகனம் என்னும்படியாக சற்றே பின்னோக்கி பார்த்தால் அந்த சரித்திரம் தெரியும். என்ன? பிரம்மதேவர் ஜகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது பரமாத்மாவிடத்தில் பிரார்த்தித்து பெருமாள் அவருக்கு கொடுத்த ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் ஆச்சரியகரமான ரங்கநாதன். அந்த ரங்கநாதனை பிரம்மதேவர் ஆராதித்து வந்தார். பின்னர் சில நாட்கள் கழித்து அந்த ரங்கநாதனை பிரம்மதேவர் சூரியனிடத்தில் அளித்தார். சூரியன் தன்னிடமிருந்து உண்டானதான சூரிய வம்சம், அந்த வம்சத்து அரசர்கள் இப்பெருமானை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னான். அதன்படியே அரசர்கள், அரச பெருமக்கள் தினந்தோறும் சென்று எங்கே வான்வெளிக்கு, வானமண்டலத்திற்கு சென்று அவர்கள் எல்லோரும் ஆனாகர தவர்த்தனாம், சொர்க்கம் வரையிலும் தேலை செலுத்தும் வல்லமை பெற்றவர்களாக திகழ்ந்ததினாலே அந்த வான்வெளிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ரங்கநாதனை ஆராதித்து வந்தார்கள். அந்த வம்சத்தில் ஒரு அரசன், ஒரு மாமன்னன் தோன்றினான். அவருக்கு இக்ஷ்வாகு என்பதாக பெயர். ஒரு நாள் இக்ஷ்வாகு மகாராஜா சூரிய தேவனிடத்தில் சென்று சொன்னான், சுவாமி கதிரவனே, தினந்தோறும் பூலோகத்தில் இருந்து இங்கே மேல்லோகத்திற்கு வந்து பெருமானை திருவாராதனம் செய்துவிட்டு மறுபடியும் பூலோகத்திற்கு சென்று சேருவது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆகையால் தாங்கள் அனுமதி அளித்தால் இந்த ஸ்ரீரங்கநாதனுடைய விக்கிரகத்தை நான் பூலோகத்திற்கு எடுத்துச் செல்லுகிறேன் என்று சொன்னான். ஆஹா,
வேஷா எடுத்துச் செல்லேன் என்பதாக சூரியன் சொல்லாமல் இது பிரம்மதேவருடைய நியமனத்திற்கு உட்பட்டது, ஆகையால் பிரம்மதேவரிடத்தில் கேட்டுக்கொள் என்று சொன்னார்கள். பின்னர் இக்ஷ்வாகு பிரம்மதேவரை சென்று பிரார்த்தித்தான். அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில் என்று பிரம்மதேவர் மிகுந்த சந்தோஷத்துடன் இக்ஷ்வாகு குலதனமாக ஸ்ரீ ரங்கநாதனை அந்த மாமன்னனுக்கு அளித்தார். அது முதற்கொண்டு வான்வெளியில் விண்வெளியில் இருந்ததான ரங்கநாதன், சத்தியலோகத்திலும் சூரியலோகத்திலும் இருந்ததான அந்த ஸ்ரீரங்கநாதன் பூலோகத்தில் அயோத்திக்கு எழுந்தருளி அயோத்தி மாமன்னர்களினாலே ஆராதிக்கப்பட்டு வந்தார். இதுவரையிலும் நாம் இந்த சரித்திரங்களை பார்த்திருக்கிறோம். இதற்கு அடுத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? தோலாத தனி வீரன் தொழுத கோவில். பின்னாளில் அந்த வம்சத்தில் இக்ஷ்வாகு வம்சத்தில் தசரதனுக்கு பிள்ளையாக தாசரதியாக ஸ்ரீராமபிரான் அவதாரம் செய்தார். ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று தீர்மானமானவுடன் ராமபிரான் சீதையுடன் கூடியவராய்த்தானே ரங்கநாதனுக்கு திருவாராதனம் செய்தார். சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்தை என்று பிராட்டியை அழைத்துச் சென்று பிராட்டியுடன் கூடியவனாக ராமன் பெருமானுக்கு திருவாராதனம் செய்தார் என்பது வரையிலும் நாம் அறிந்தோம். பின்னர் உத்தமமான இக்ஷ்வாகு குலதனமாக அந்த பெருமாள் திருவரங்கத்திற்கு விபீஷணனால் எழுந்தருள பண்ணப்பட்டார். ஓர் அறிவிப்பு. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதற்கொண்டு 6ஆம் தேதி வரையிலும்